இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜென்சிங்கிறது வந்து 1997 2012 வரைக்கும். அப்போ இதனுடைய பிராக்கெட்டு 40% இருக்கிறாங்க வாக்காளர் பிராக்கெட் தமிழ்நாட்டினுடைய டெமோகிராஃபியில். அப்போ இந்த 40% இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய வாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய பிராக்கெட். இப்போ சீமான் வந்து தன்னுடைய பேச்சாற்றல் மூலியமாக அரசியலுடைய பங்காற்றுதல் மூலியமாக ஒவ்வொரு கள போராட்டத்துக்கும் போய் ஸ்டேஜ் தோறும் பேசி ஒவ்வொரு ஓட்டா ஒவ்வொரு இளைஞனா சேகரித்தார். ஜென்சி வாக்காளர்களை வந்து இந்த ஊழல் அரசியல்வாதிகள்னால, கரைபடைந்த அரசியல்வாதிகள்னால இன்னைக்கு நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடிச்சிங்கனாலும் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சீமானுக்கு வந்து இன்றைக்கி 2016 தான் தேர்தலுக்கு வராரு. 2 சட்டசபை தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல் வராரு. இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் யாரை பிரதம வேட்பாளர்னு கை காமிப்பாருன்னு சீமானுக்கு தெரியுமா? அவருக்கே தெரியாது. இருந்தாலும் 8.22% வந்து வாக்கு வந்து சீமானுக்கு விழும். அது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சீமான் கிட்டையும் அண்ணாமலை இருந்த காரணத்தினால பாரதிய ஜனதா பக்கமும் இன்னைக்கு விஜய் வரும்போது விஜய்க்கு பின்னாடியும் இந்த பெருவாரியான இளைஞர்கள் இன்னைக்கு 40% இந்த இளைஞர்களுடைய வாக்கு, ஜென்சியினுடைய வாக்கு இருக்குது அப்படின்னா 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும். இதில் பெருவாரியான வாக்குகள் வந்து இந்த 3 பேர்த்த பார்த்து இருக்குது. ஆனால் என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பார்வை என்னன்னா, திமுகவில் உதயநிதியினுடைய எழுச்சி, திமுகவினுடைய பெரு வீழ்ச்சி. அதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா உதயநிதியினுடைய எழுச்சியிலிருந்து தான் திமுகவுடைய வீழ்ச்சியை ஆரம்பிக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வீக்கான ஒரு ஆள் உங்களுக்கு கட்சி எதிர்கட்சியினுடைய இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவரை வீழ்த்துறது ஈஸி தானே. உதயநிதியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அந்த இளைஞர் சக்தி பெரும்பாரியா அந்த பக்கம் போக மாட்டேங்குது. இன்னைக்கு சீமானை நோக்கி தான் அந்த இளைஞர் சக்தி போதே ஒழிய திமுகவை நோக்கி போக மாட்டேங்க. அதனால தான் இவங்க வம்படி அடிச்சு என்ன பண்றாங்க இன்னைக்கு. அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தால் அரசியல் தன்னாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 2016 வந்து எலெக்ஷன் வராங்க. மெல்ல அவங்க வாக்கு வங்கியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. பெருமளவு இது வரைக்கும் அவங்க வந்து இளைஞர்கள் வாக்குகளை மாற்றும் சொல்லக்கூடிய வாக்குகளை வந்து இது வரைக்கும் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. அது வந்து திமுகவையும் ஓரளவுக்கு சரிச்சிருக்கு, அதிமுகவும் சரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து அதிமுக தரப்புல இந்த டார்கெட் ஜென் இசட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்கு. குறிப்பாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முன்னிறுத்துறதும் இளைஞர் வாக்குகளை வந்து பெருமளவு நம்ம வந்து கவரணும். ஏன்னா புதுசாக விஜய் அவர்கள் வருகையும் வந்து இளைஞர் வாக்குகளை திமுக கிட்ட வந்து பறிக்குது. ஒரு புறம் வந்து சீமான் அவர்களும் இது வரைக்கும் பறிச்சுட்டு வரான்றப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, கட்டாயமாக இன்னைக்கு இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்மளுடைய பெரிய பலம்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இளைஞர் படை தான். அதுலேயும் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் டெமோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயசுலேருந்து நமக்கு வாக்குரிமை வருது. 18 வயசுலேருந்து உங்களுக்கு சற்றேறக்குறைய 29 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 38% இருக்குது. அடுத்தது உங்களுக்கு 30 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் உண்டான வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது ஒரு 40%. 60 வயசுக்கு மேலே இருக்கிறது வந்து மீதி வந்து ஒரு 20%. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி ஒரு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜென்சிங்கிறது வந்து 1997 2012 வரைக்கும். ஸோ 1997 பிறந்திருந்தாங்கன்னா அதில் ஒரு 7, 8, 9, 10, 4 ப்ளஸ் இதில் 25, 29 வயசு வரைக்கும். அப்போ இதனுடைய பிராக்கெட்டு 40% இருக்கிறாங்க வாக்காளர் பிராக்கெட் தமிழ்நாட்டினுடைய டெமோகிராஃபியில். இன்னும் ப்ரிசைஸாக சொல்ல போனோம்னா சற்றேறக்குரிய 38.57%. நீங்கள் ரவுண்டாக 40ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 40% இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய வாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய பக்கெட். அப்போ இந்த சதவீத மக்கள் இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிராக்கெட். இப்போ நீங்கள் இதே வந்து உங்களுக்கு பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைலண்ட் ஜென்ரேஷன். அதாவது சைலண்ட் ஜென்ரேஷனுங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, 45க்கு முன்னாடி. அதே மாதிரி பேபி பூமர்ஸுங்கிறது வந்து 46லேருந்து 64 வரைக்கும். அந்த மாதிரி வயோதிகத்தில் இருக்கக்கூடியவங்க. ஜென்எக்ஸ் வந்து 65லேருந்து 80 வரைக்கும் பிறக்கிறவங்க. ஸோ அப்போ இந்த பேபி பூமர் சைலண்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சற்றேறக்குறைய 21%. மில்லினியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சற்றேறக்குறைய உங்களுக்கு ஒரு 39% வராங்க. ஸோ அப்போ இந்த ஜென்எக்ஸும் மில்லினியல்ஸும் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஜென் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் மில்லினியல்ஸ் இது ஜென்சி இது எடுத்தீங்கன்னாவே அதில் ஒரு ஜென்சி ஒரு 40% வந்துடுறாங்க. ஜென் எக்ஸ் அண்ட் மில்லினியல்ஸ் அது ரெண்டும் ஜென் ஒய்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டையும் எக்ஸ் அண்ட் ஒய் சேர்த்துனீங்கன்னா அதில் ஒரு 40. அப்போ இந்த 3 கேட்டகரி மட்டும் 80% வாக்கு சதவீதம் இருக்குது. அப்போ இல்லை இந்த ஜென்சி மட்டும் 40% போது யோசிச்சு பாருங்களேன்.
அப்போ இன்னைக்கு ஒரு 40% வந்து அந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பக்கெட் கம்மியான பக்கெட்டா பெரிய பக்கெட்டா? பெரிய பக்கெட் 40%. அப்போ இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் வந்து இது ஒரு போட்டியா இருக்கு. இன்னைக்கு ஜென்சி கிட்ட என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நமக்கு நேர்மையான அரசியல்வாதிகள் வேணும். அதே மாதிரி பழைய அரசியல், பழைய பெருமைகள், பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தேவையில்லை. இது வந்து நம்ம வீட்லயே பார்ப்போம். நம்மளே ஒரு பசங்க கிட்ட பேசும்போது, நாங்கெல்லாம் அந்த காலத்துல தான் சோ வாட் அப்படிங்கிறோம் பசங்க. அப்ப நீங்க அந்த காலத்துல இருக்கீங்கன்னா நாங்க அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நியாயமான வார்த்தையும் கூட தான். இன்னைக்கு நம்ம வந்த வழியிலேயே தான் அவங்களும் வரணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க தலைமுறைகள் கடந்து வரும்போது என்ன ஆகும்னா, அறிவு வந்து இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இல்லை, இன்னைக்கு இளைய தலைமுறைகளுக்கு வந்து அறிவு இல்லை, இளைஞருக்கு அறிவு இல்லைங்கிறதெல்லாம் சுத்தமான அப்பட்டமான வந்து ஒரு மேம்போக்கான பேச்சு. அதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நம்மளுடைய தாத்தாவை எடுத்துக்கங்க. தாத்தாவுக்கு இருந்த எக்ஸ்போஷர், அவருடைய உலக அறிவு, உலக நடத்தை சார்ந்த அறிவு அப்பாக்கு, அடுத்தது இப்போ எனக்கு, இப்போ என்னுடைய பையனுக்குன்னு பார்க்கும்போது யாருக்கு வந்து இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான எக்ஸ்போஷர் யாருக்கு இருக்குது? யங்ஸ்டருக்கு தான் இருக்கும். என்னன்னா இன்னைக்கு பிறக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம வந்து நிலாவை பார்த்து சோறு போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து மொபைலும் பேடும் டேபும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைகள் வந்து என்னென்னமோ படிக்கிறாங்க, இப்போ என்னென்னமோ பார்க்குறாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இன்னும் சில பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன தேவையில்லாத இதெல்லாம் பார்க்குறாங்கங்கிற ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும்தான் சொல்கிறோமே ஒழிய, தேவையான விஷயங்கள் இன்னைக்கு எத்தனை வந்து உள்ளங்கையில் கொட்டி கிடக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்த நபராக இருக்கீங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு 1000 அரசியல் PhD உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமம் உங்களுடைய மொபைல் ஃபோன். அன்னைக்கு நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷர்கிட்ட தான் போய் அரசியல் நிகழ்வுகள்லாம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு போய் அந்த பெரியவருக்கு சொல்லலாம், அந்த காலத்தில் அரசியல் என்னென்ன நடந்துச்சு தெரியுமான்னு. அப்போ இந்த ஜென்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அரசியல் வந்து அவங்களுக்கு அரசியல் மட்டும் இல்லை, சோஷியல், எக்கானமி, கல்ச்சரு, இது எல்லாமே பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அட்வான்ஸ்டாக தான் இருக்காங்க. அவங்கள சேனலைஸ் பண்ணணும். எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அவங்கள எப்படி நீங்கள் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுறீங்கிறது தான் இன்றைக்கி வீட்டில் பெற்றவங்களுடைய கடமையாகவும் இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்களாகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், அவங்களுடைய கடமைகளாகவும் அந்த அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய பவர். அந்த பவரை எப்படி நீங்கள் சேனலைஸ் பண்ணுறீங்க? உங்களை விட அவங்க பவர்ஃபுல், உங்களை விட அவங்க நாலேஜபிள், உங்களை விட அவங்க இன்டலெக்சுவல். பட் அதை எப்படி நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது தான் இன்னைக்கு வந்து இது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜென்சி வந்து நீங்கள் போய் காசு வந்து 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுறான்னா போட மாட்டான். போய நான் போய் சம்பாரிச்சுக்கிறது எனக்கு தெரியும்னு பார்ப்பான். இதே வந்து நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசு ஆன ஆள்கிட்ட கொண்டே கொடுக்கும்போது அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறவருடைய அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட போய் காசை கொடுத்தீங்கன்னா தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவோம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அவன் இன்டலெக்சுவலாக இருக்கான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்து மேலே கன்சர்ன் இருக்குது. இன்னைக்கு வயசான ஆட்கள் கூட எப்படிவா நம்ம வாய்ஸ் முடிஞ்சு போச்சுப்பா, இனிமேல் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல், ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும்பா அப்படின்பாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்குமே நம்மளை தாண்டி, நம்ம குடும்பத்தை தாண்டி இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு வேட்கை இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த காலத்தில் நாம இளைஞர்களாக இருக்கும்போது நமக்கு இல்லாத சமூக வேட்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இளைஞர்கள் பங்கெடுக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி வெறும் அரசியலை வச்சு பிழைப்பு மட்டும் நடத்தலாங்கிற அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி அவங்க போகாம, அந்த ஜென்சி ஆட்கள் என்ன தேடுறாங்கன்னா, இது எனக்கு நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்களா, எனக்கு வந்து இந்த நாட்டுக்கு எந்த அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ ஒரு உண்மையான அக்கறை வச்சிருக்காங்க, ஊழல் கரைப்படியாமல். இன்னைக்கு ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்கிட்ட வந்து யாருப்பா ஊழல் செய்யலைங்கிற இந்த ஒரு மனோபான்மை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55-60 வயசு கடந்த ஆளுங்கிட்ட இது இருக்குது. ஆனால் இதே ஜென்சி கிட்ட இன்னைக்கு ஊழல்ங்கிறது வந்து அதுதான் பெரிய குற்றச்சாட்டாகவே அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஜென்சிக்கு தெளிவாக புரியுது, மதவாதத்தை விட சாதியவாதத்தை விட இந்த ஊழல்வாதம் தான் இருக்கிறதுலே நாட்டை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி குட்டிச்சவராக்குறது இந்த ஊழல் தாங்கிறது தெளிவாக அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஜென்சி வாக்காளர்களை வந்து இந்த ஊழல் அரசியல்வாதிகள்னால, கரைபடைந்த அரசியல்வாதிகள்னால இன்னைக்கு நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடிச்சிங்கனாலும் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு சீமானுக்கு வந்து இன்னைக்கு 2016 தான் தேர்தலுக்கு வராரு. 2 சட்டசபை தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல் வராரு. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் யாரை பிரதம வேட்பாளர்னு கை காமிப்பாருன்னு சீமானுக்கு தெரியுமா?
நிச்சயம் இல்லை. அவருக்கே தெரியாது. இருந்தாலும் 8.22% வந்து வாக்கு வந்து சீமானுக்கு விழுவுது. பாரதிய ஜனதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இல்லாத போது அண்ணாமலை வந்து ஒரு இளைஞர் படையா உள்ளார வந்து அவர் வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவர் அந்த கட்சியை வழி நடத்தும் போது என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டில் வந்து என்னதான் வந்து எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி எங்க அதிகமாக எதிரொலிக்கிறதுனா தமிழ்நாடு தான். அப்போ அந்த தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு வந்து 11.22% வாக்கு வாங்கி 3வது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவாயிருக்குன்னா காரணம் அங்கேயும் வந்து அந்த ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு அடையாளமா வந்து அங்கே அண்ணாமலை நிறுத்தப்பட்டு அவர் வந்து ஒரு சிறப்பாக அந்த இடத்துல செயல்பட்டார். அப்போ இந்த வாக்கு வங்கிகள் பூராமே வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு இன்னைக்கு அதே தான் விஜயும் வரார். அப்போ இந்த விஜயம் வரும்போது பை டிஃபால்ட் அவருக்கு என்ன மற்ற இந்த சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே இளைஞர் பெரும்படை வந்து ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ சீமான் வந்து தன்னுடைய பேச்சாற்றல் மூலியமாக அரசியலினுடைய பங்காற்றுதல் மூலியமாக ஒவ்வொரு கள போராட்டத்துக்கும் போய் ஸ்டேஜ் தோறும் பேசி ஒவ்வொரு ஓட்டா ஒவ்வொரு இளைஞனா சேகரித்தார். அண்ணாமலையும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு இருந்தாலும் அவர் தலைமையேற்றதுக்கப்புறம் போய் பெரிய அளவுக்கு வந்து என் மக்கள் அந்த யாத்திரையெல்லாம் நடத்தி பல போராட்டங்கள் அரசியல் கள போராட்டங்களையும் செஞ்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிற ஒரு அடையாளத்தை வச்சு தேசிய கட்சிங்கிற அந்த பவரையும் வச்சு போய் எல்லாத்தையும் வந்து அவரால் ஒருங்கிணைக்க முடிஞ்சது. இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய இதே இளைஞர்கிட்ட ஜென்சி கிட்ட இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் அவங்க ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கு. ஆனால் இவங்க பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் மோகத்தில் தான் இருக்காங்க. அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் நாட்டில் ஒரு 30 நாள் எந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கிடையாது. நாட்டில் நீங்கள் இன்றைக்கி 30 நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட்டை பேன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாரும் பைத்தியம் வச்சு தெரிவாங்க. பல வீட்டில் இன்றைக்கி பல ஆட்கள் உயிர் இழந்துருவாங்க. பல பேர் இன்றைக்கி பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னாடி இல்லாத ஒரு மனச்சோர்வும் மனச்சுமையும் இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது எல்லா விதத்திலையும். அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. அப்போ அந்த இளைஞன் வந்து ஒரு பொழுதுபோக்கில் இருக்கிறனாலவே அவன் வந்து ஒரு போக்கற்ற இளைஞன் சில பேர் வந்து ஒரு அவதூறாக சிந்திக்கக்கூடிய மனநிலையும் இருக்குது. அது ரொம்ப தவறான கண்ணோட்டம். இன்னைக்கு எந்த ஒரு நாட்டிலையும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவிலேயாகட்டும் வந்த அத்தனை மாற்றங்களும் இளைஞர் படையினால தான் கொண்டு வரப்பட்டது. எங்கேயாவது வந்து 60 வயசுக்கு மேலே 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு இருக்குதா? எப்பயுமே அந்த இளைஞர் படை தான் கொண்டு வரும். அந்த இளைஞர் படை வந்து தேர் த ஹோல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சொசைட்டி. அவங்க பொழுதுபோக்குலையும் நாட்டம் செலுத்துவாங்க, சமூகத்திலையும் நாட்டம் செலுத்துவாங்க, அரசியல்லையும் நாட்டம் செலுத்துவாங்க, பொருளாதாரத்திலையும் நாட்டம் செலுத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய பன்முகத்தன்மை, அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் அவங்களுடைய எக்ஸ்போஷர். இன்னைக்கு பழைய காலத்தில் இந்த எக்ஸ்போஷர் கிடையாது. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம் அவரு பின்னாடி இருக்கு. அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டம் இந்த மாதிரி ஆட்களை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறனால இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு குறிப்பா வந்து இன்னைக்கு டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினை வந்து அவங்க அதுக்காக தான் வந்து இளைஞர்களாவே படமா காமிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில வந்து இளைஞர்களை வந்து நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியாதான்ட்டு. நீங்க ஒரு இளைய வயதினர்களாக இருக்கிறத வந்து நிறுத்துறனாலேயே இளைஞர் உங்க மேல ஈர்க்கப்பட்டுற மாட்டான். அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதுக்கு மேல உங்களுடைய கட்சி என்ன, உங்களுடைய பாரம்பரியம் என்ன, இது வரைக்கும் உங்க கட்சி மேல எந்த ஊழல் கரையும் இல்லையா, நீங்க சாதிய நீங்க பேசக்கூடிய கொள்கைகளுக்கும் நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு, நீங்க இது வரைக்கும் சொன்னது என்ன, செஞ்சது என்ன. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஜென்சி உடனே டக்குன்னு எடுத்து லேப்டாப்ல போட்டு அடிச்சானா எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிடலாம். அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த இளைஞர்களுடைய வாக்கை கவர்றதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. மானசீகமாக நீங்கள் அவரை நெருங்கணும். ஒரு 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய்க்கு கொடுத்தா நெருங்கிட முடியுமானா நெருங்க முடியாது. அப்போ இது உள்ளபடியே திமுகவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து இல்லை, நம்ம இளைஞர்கள் பக்கம்லாம் வாக்கு பூரா நம்ம கிட்ட தான் இருக்குன்றாங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு உண்மை இல்லை. அது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சீமான் கிட்டையும் அண்ணாமலை இருந்த காரணத்தினால பாரதிய ஜனதா பக்கமும் இன்னைக்கு விஜய் வரும்போது விஜய்க்கு பின்னாடியும் இந்த பெருவாரியான இளைஞர்கள் இன்னைக்கு 40% இந்த இளைஞர்களுடைய வாக்கு ஜென்சியினுடைய வாக்கு இருக்குது. அப்படின்னா 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இதில் பெருவாரியான வாக்குகள் வந்து இந்த 3 பேர்த்த பார்த்து இருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது உள்ளபடியாக அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய சவால்.
இது அதிமுகவுக்கும் ஒரு சவால் தான். ஏன்னா இன்னைக்கும் அதிமுகவில் வந்து ஒரு இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய, அவங்கள கவனிச்சு இல்லை இது இளைஞர்கள், நான் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு இதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு அங்க இளைஞர் படை அங்க பெருசா கள அரசியல்லையும் அதிமுக தேவையான ஒரு கேள்வியோ இருக்குல்ல சார், இவ்வளவு நாளா அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாங்களானே ஒரு அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் கேப் இது. அப்போ வந்து நான் தான் சொல்றேனே, உங்களுக்கு வாக்காளர்கள் இன்னைக்கு 40% வந்துட்டாங்க. இது சாதாரணமா? பெரிய நீங்க இந்த 40% ஒதுக்கி வச்சுட்டு நீங்க போய் போட்டி போட்டுற முடியுமா? 40% வின்னிங் பர்சன்டேஜ். அப்போ இந்த 40% இளைஞர்கள்ங்கிறது நீங்க எந்த தேர்தல் கட்சியா இருந்தாலும், இன்னைக்கு புதுசா நீங்க நாளைக்கு ஒரு தேர்தல் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா கூட இந்த 40%த்தினுடைய வார்த்தை கவர்ந்தாலே ஒழிய உங்களால வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். பண்ண முடியாமல். ஆனா நீங்க அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எக்ஸ் ஒய் கட்டையும் பேபி பூமர்ஸ் அண்ட் சைலண்ட் ஜென்ரேஷன்ட்டையும் நீங்க அதிகமான வாக்குகளை எடுக்கணும். அது ரொம்ப சிரமம். அந்த இடத்துல ஒரே செக்மெண்ட்ல போயிட்டு நீங்க 80% நீங்க ஸ்ட்ரைக் ரேட் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் எல்லா பறந்து விரிஞ்ச செக்மெண்ட்லையும் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மாதிரி தான். இப்போ நீங்கள் 20 ஓவரில் வந்து கடைசி 5 ஓவரில் அதிகமாக அடிக்கலாம். ஆனால் 15 ஓவர் நான் ஒன்றுமே அடிக்க மாட்டேன், வெறும் கடைசி 5 ஓவர் தான் அடிப்பேன்னு அடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான். அப்போ நீங்கள் ஸ்ப்ரெட் ஓவராக பண்ணி பார்க்கணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களுடைய வாக்கை பெற வேண்டியது வந்து அவங்களுடைய கட்டாய தேவையாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து இப்போ நாம் தமிழர் வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. அனைத்து ஜாதிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க. இது வந்து ஒரு சார் மத்தியில் வந்து அவங்கள ஆதரிச்சாலும் ஒரு சார் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஜாதிகளை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாதிகளை பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துறது, பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து சீமான் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, உதாரணத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே சொல்லக்கூடியது வந்து சாதியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எல்லா கட்சியும் சொல்லுது. ஆனால் கடைசீட்டில் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஏரியாவில், அந்த தொகுதியில், அந்த பகுதியில் எந்த சாதிக்காரன் அதிகமாக இருக்கானோ அந்த சாதிக்காரனுக்கு தான் பதவியே கொடுக்குறாங்க. கட்சி பதவி ஆகட்டும், இல்லை வேட்பாளராக நிறுத்துறாங்கனாலும் ஒரு எஸ்டி தொகுதியாக இல்லைன்னா, நம்ம ஊரில் 44 எஸ்சி இருக்குது, 2 எஸ்டி தொகுதி இருக்குது. இந்த 46 தொகுதியில் லா மேண்டேட் பண்ணுது இவங்களை தான் நீங்கள் நிறுத்தணும்னு. அதனால் அவங்களுக்கு அது ஒதுக்கப்படுது. மீதி இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் பெருவாரியான சமூகத்தை சார்ந்தவங்க வாக்காளர்களாக இருக்காங்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை தான் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறாங்க. எந்த கட்சிக்கும் இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் இது வரைக்கும் சீமான் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஈவன் எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டு போய் கூட பொது தொகுதியில் நிறுத்துறாரு. அது வந்து அவர் செய்யக்கூடியதில் எனக்கு மிகுந்த பாராட்டு, நன்மதிப்பு அவர் மேலே உண்டு. அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய மாற்றம் வரணும். மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய கடைசிட்டில் அங்கே நிற்கும்போது மக்கள் என்ன பார்க்குறான், இவன் என் சாதிக்காரனா, என் கூட்டத்துக்காரனா, இல்லை என்னுடைய மொழிக்காரனா, இல்லை என்னுடைய ஏரியாக்காரனா, இப்படியும் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஆளா அப்படிங்கிறத பார்த்தும் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய மண் சார்ந்தவனான்னு பாருங்கள், தப்பு இல்லை. என்னுடைய பகுதியில் இருக்கிறவனா, ஏன்னா என்னுடைய பிரச்சனை அவனுடைய பிரச்சனையாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது புரியலையா? இப்போ நான் இங்கேருந்து நான் தஞ்சாவூரில் போய் போட்டி போடுறோன்னா அந்த தஞ்சாவூரினுடைய பிரச்சனையை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை தஞ்சாவூரில் இருக்கிற ஒருத்தரே அந்த தஞ்சாவூரில் போட்டி போடும்போது அவருக்கு அந்த தஞ்சாவூரை பற்றின பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை அதிகமாக நல்லா தெரியுமா, எனக்கு அதிகமாக நல்லா தெரியுமா? தஞ்சாவூர் இருக்கவங்க தான் தெரியும். அப்போ அந்த இடத்துல அந்தந்த மக்களை சார்ந்து இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது சாதிகாரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த இடத்தை சார்ந்தவனாக இருந்தால் போதும். அப்போ அந்த இடத்தை சார்ந்த அந்த மக்களினுடைய உன் வழி தான் என் வழி, என் வழி உன் வழி. அப்போ உன்னுடைய வழிக்கும் என்னுடைய வழிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கும் போது நீங்கள் சொல்லாமே உங்களுடைய வலியும் வேதனையும் எனக்கு புரியும் போது அதை வந்து நான் சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அப்போது இந்த மாதிரி அவங்க கொண்டு வர்றது சரி. ஆனால் இன்றைக்கி அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கிறது ஒரு டீசெண்டான பேராக மாறிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் கனெக்டேஷன். ஆனால் அதில் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த சாதிய கணக்கு தான் இதில் எல்லாமே. இந்த சாதிக்காரனுக்கு என்ன இருக்குது, அந்த சாதிக்காரனுக்கு என்ன இருக்குது, இவன் இந்த கட்சிக்காரன் அந்த சாதிக்காரனை தூக்கிட்டானா இந்த சாதிக்கு அந்த கட்சி தூக்கின சாதிக்காரனுக்கு எந்தெந்த சாதிக்காரன்லாம் ஆகாது. அப்போ இந்த சாதிக்காரனை பூரா ஒன்று சேர்த்து இது இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் தான் நடக்குது. இல்லை பீகார்லேயும் அது பெரிய ரோல் பிளே எல்லா இடத்துலையும். இதில் வந்து பாரதிய ஜனதா எக்ஸலண்ட்டான பிளேயர்ஸ் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் அதில் எக்ஸலண்ட்டான பிளேயர்ஸ். அப்போ இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கிறது நம்ம புதுசாக வார்த்தையை கேட்கும்போது
என்னமோ ஆகா அருமையான ஒரு இன்ஜினியரிங் கட்டமைப்பு வரப்போகுது போல இருக்கு, இங்க வந்து ஒரு சாதி அமைப்புகளே இல்லாம நிர்மூலம் பண்ணி சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க போங்க போல இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மையான தோற்றம் உண்டு பண்ணுதே ஒழிய, இந்த சோசியல் இன்ஜினியரிங்கிறது என்னன்னா இந்த சாதிக்கு உள்ளார வந்து எப்படி வந்து நீங்க போலரைஸ் பண்றது. அப்போ நீங்க ஒரு சாதிக்காரன இன்னொரு பக்கம் போகும்போது இதற்கு எதிர் சாதிக்காரனுங்கும் போதே நீங்க என்ன பண்றீங்க, அந்த பல சாதிக்காரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சாதிய மோதலையும் சாதிய சிந்தனைகளையும் சாதிய எதிர்ப்பு மனநிலைகளையும் நீங்க ஒருங்கிணைச்சு உங்களுடைய வெற்றிக்கு பயன்படுத்த பாக்குறீங்க. இதுல எந்த இடத்துல சோசியல் இன்ஜினியரிங் வரும்? நிச்சயமா. ஆனா வார்த்தையை பார்க்கும்போது பயங்கரமா இருக்க சோசியல் இன்ஜினியரிங் நடக்குதுப்பா, இன்டெலெக்சுவலா சொல்றாங்க, இன்டெலெக்சுவலா. ஆனா இதுல ஆழமா போய் பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுலே பெரிய சமூகத்தை சீரழிக்கிறது இந்த சோசியல் இன்ஜினியரிங்கிற வார்த்தை. முக்கியமா அது யார் எந்த கட்சியில இருந்து வருதுன்றது ஒரு எல்லா அரசியல் கட்சியும் இதுல பண்றாங்க. இது இந்த சோசியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சாதிகளை வந்து நீங்க பெரும்பான்மை எடுத்து, ஏன்னா இப்ப இது வந்து அரசியல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க, நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிற எதிரிதான் நிர்ணயிக்கிறாங்கிற மாதிரி நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு பாரதிய ஜனதாவை நீங்க அடிக்கிறதுக்காக நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க மைனாரிட்டியை ஒன்றுபடுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க பாரதிய ஜனதாவை மைனாரிட்டியினுடைய எதிர்ப்பா நீங்க சித்தரிக்கும் போது பாரதிய ஜனதா இப்ப என்ன பண்ணும், அப்போ மைனாரிட்டிங்கிறது என்ன, ஒரு ஆல் இண்டியா லெவல் ஒரு 20% இருப்பாங்க, அந்த 20% வாக்கை நீ எடுக்கிறதுக்காக நாங்க மைனாரிட்டிக்கு எதிரான ஆளுங்கள் நீ ஒரு ப்ராபகண்டா பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியை பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய 80 பேர்த்த நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம்னு நான் இவங்க மெஜாரிட்டின்னு பேசுறாங்க. அப்ப நீங்க சிறுபான்மையின வாதம் பேசும்போது அவங்க பெரும்பான்மையின வாதத்தை கொண்டு வராங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் இது வந்து நீ குற்றவாளியா நான் குற்றவாளியா, நீ முதல்ல செஞ்சியா நான் முதல்ல செஞ்சேன்னு இல்லை. இது எல்லாமே வந்து பின்னி பிணையப்பட்டிருக்குது. இதுல எந்த கட்சியுமே வந்து நீங்க ஏதோ ஒரு படத்துல தான் சொல்லுமே, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி ஏசுநாதரும் அவர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெண்மணியை எடுத்து அவர் தவறு செஞ்சுட்டான்னு எல்லாரும் கல்லெடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து நின்று ஏன் அடிக்கிறீங்கன்னு இந்த மாதிரி இந்த பெண் வந்து ரொம்ப மோசமான நடத்தையுடையவள், அதனால தான் நாங்கள் கல்லெடுத்து அடிச்சுட்டு இருக்கோங்கும் போது அப்போ அவர் சொல்லுவாராம், யார் வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாத ஆள் இது வரைக்கும் எவன் வந்து ஒழுக்கமாக இருக்கீங்களோ அவன் மட்டும் கல்லெடுத்து அடிங்க அந்த அம்மா மேலேங்கும் போது யாரும் ஒருத்தரும் அடிக்கலையும். அப்போ இந்த அளவுக்கு தான் இந்த சோசியல் இன்ஜினியரிங் ஃபேக்டர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கு. இதில் எந்த அரசியல் கட்சிகளும் விதிவிலக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது நம்ம போன இதிலே பார்த்துருந்தோம், ஸ்னேக் பாபு அவர்கள் வந்து கப்பை கொண்டாந்து கொடுத்து இவரை ஏமாத்திட்டு போனதை நம்ம பார்த்தோம். உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஜெயிச்சிட்டோன்னு. இந்த ஒரு சான்று போதும் அவருடைய ஆளுமை என்னன்னு சொல்றது. இது வேற யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பக்கமா பாருங்க, இப்போ மொடக்குறிச்சியில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு கட்சி புது கட்சி வந்து ஆரம்பிக்குது. அதை வந்து ராஜுங்கிறவர் வந்து முன்னிலைப்படுத்தி நடத்துறாரு. அவர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அதை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் நேரம்ங்கிறனால அவர் ஒரு மீட்டிங்கையும் போட்டு இவரை கூப்பிடுறாரு. இவங்களுடைய பிரதான கொள்கை என்ன? சமூக நீதி, சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, இதெல்லாம் தான் இவங்களுடைய திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம். அங்கே போய் அவர் பேசின பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் என்னன்னா, ஒரு 25 நிமிஷம் அவர் உதயநிதி பேசும்போது 19 தடவை இந்த ராஜுங்கிறவரை ராஜுன்னே குறிப்பிடல, ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு. இப்போ ஒரு பக்கம் வந்து நாங்க பெயருக்கு பின்னாடி இருந்த சாதியெல்லாம் தூக்குன சாதனைகள் வந்து திராவிட கட்சிகள் தான் செஞ்சது, வீதியில இருந்த சாதி பெயர்களை பூரா திராவிட கட்சிகள் தான் நீக்கியது, தெருப்பெயர்கள் உருப்பெயர்கள் போர்டில் இருக்கிற அத்தனை சாதி பெயரும் தூக்கிட்டோன்னு ஒரு பக்கம் நீங்க பெருமை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தின தூக்கி பிடிச்சி அடுத்த விடுவெள்ளியா திகழக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் நின்று ஏன் ராஜ்னா அங்க இருக்கிறீங்க யாருக்கும் புரியாதா? ராஜ் கவுண்டர்னு 19 தடவை நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன சார் வந்துச்சு? இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா? அப்போ எந்த அளவு, நான் அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க எழுச்சியா வர வைக்கணுங்கும் போது திமுக வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது இதுதான். அப்போ இது எல்லாம் அவங்க உணராம, இன்னைக்கு நான் அதை தான் சொன்னேன், இன்னைக்கு அவங்க அடுத்த முகமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிறுத்தும் போது இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு அது பெரிய சாதகமான சூழ்நிலை. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா இன்னைக்கு அவர் மேல இந்த அளவுக்கு நம்ம வந்து குற்றச்சாட்டோ இல்லை விமர்சனங்களோ வைக்கிறதுக்கு அது வேற ஆட்சி சார்ந்த விமர்சனங்கள் உண்டு. பட் இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பராக்கிரமங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது, அவருடைய ஆளுமை இந்த அளவு தான் இருக்குது. யார் வேணா போய் இன்னைக்கு ஒரு கப்பை கொண்டு போய் கொடுத்து நான் உலக கோப்பையை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு விளம்பரப்படுத்திப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எந்த இடத்துலையும் உதயநிதி அவர்களை போய் நிறுத்துறது என்னன்னா, ஒரு போட்டோ எடுத்து ஒரு மாடலா பண்ணி அவரை வந்து இன்னைக்கு விளம்பரப்படுத்துறதுல காமிக்கிற ஒரு மும்முரத்தை செயலாக்கம் பண்ணி ஒரு சிறந்த ஆளுமையா உருவெடுக்க வைக்கிறதுல அந்த கட்சியோ அந்த தலைமையோ இல்லை அந்த நிர்வாகிகளோ அதை காமிக்கலன்னு பார்க்குறேன். இது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா? சாதகமாக தான். அப்போ வீக்கான ஒரு ஆள் உங்களுக்கு
Opponent party. கட்சி எதிர்க்கட்சியினுடைய இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவரை வீழ்த்துறது ஈஸி தானே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவங்களுக்கு திமுகவுக்கு உதயநிதியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அந்த இளைஞர் சக்தி பெரும்பாரியாக அந்த பக்கம் போக மாட்டேங்குது. இன்னைக்கு சீமானை நோக்கி விஜயை நோக்கி தான் அந்த இளைஞர் சக்தி போதே ஒழிய திமுகவை நோக்கி போக மாட்டேங்குது. அதனால தான் இவங்க வம்படி அடிச்சு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கல்லூரிகள் எல்லாம் போய் தமிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து எப்படியாவது அதில் நிர்வாகிகளை போட்டு அவங்கள பூரா கட்சிக்குள்ளார எழுகணும்னு பார்க்குறாங்க. ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக சார் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.